அனைவருக்கும் வணக்கம். நம்ம இஃப் கிளாஸ் தெளிவாக பார்த்துட்டோம். அதை நம்ம தெளிவாக பார்த்தா தான் இந்த லெசன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த லெசன் இஃப் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இஃப் கிளாஸ் பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் தெளிவானா தான் இந்த லெசனை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இஃப் கிளாஸ் பார்க்குறப்போ நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். எந்த மாதிரி பார்த்தோம்? நீ உண்மையை சொன்னால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மேட்சை உன்னால் வின் பண்ண முடியும். எனக்கு டைம் இருந்தால் நான் உன்னை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆள்னு முடிகிறத இஃப் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போது நான் வேறு மாதிரி சில சென்டென்சஸ் சொல்ல போகிறேன். நீ என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் உன்னால் வின் பண்ண முடியாது. எனக்கு என்ன தான் டைம் இருந்தாலும் நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன். நீ என்ன தான் நல்லா படித்தாலும் உன்னால் பாஸ் ஆக முடியாது அல்லது நிறைய மார்க் எடுக்க முடியாது. இப்போது தமிழில் இந்த மாதிரி சென்டென்சஸ் வரப்போ, அதாவது உண்மையை சொன்னால் அப்படிங்கிற இடத்துல நீ உண்மையை சொன்னாலும் அப்படின்னு சின்னதாக ஒரு வார்த்தை ஆட் ஆகுது. தமிழில் இந்த மாதிரி ஆட் ஆகிறப்போ இங்கிலீஷில் நம்ம எந்த வார்த்தையை ஆட் பண்ணணும் இஃபோட அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஈவன் இஃபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். இஃப் யூ டெல் மீ த ட்ரூத் ஐ வில் ஹெல்ப் யூ. உண்மையை சொன்னால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அல்லது ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இஃப் கிளாஸில் இதை நம்ம பார்த்தோம். இப்போ இஃப்க்கு முன்னாடி ஈவன் சேர்றப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி ஆகுது? ஈவன் இஃப் யூ டெல் மீ த ட்ரூத் ஐ வில் நாட் ஹெல்ப் யூ. நீ உண்மையை சொன்னால் கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்போ இஃப்னா தமிழில் நம்ம என்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க போகிறோம்? ஆல், அதாவது சொன்னால், செய்தால், அந்த மாதிரி ஆளுங்கிற வார்த்தையை இஃப்க்கு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ இஃபோட ஈவன் ஆட் ஆகிறப்போ அது எப்படி வரப்போகுது? சொன்னாலும் கூட, நீ உண்மையை சொன்னாலும் கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அல்லது சொன்னாலும், அந்த லும் மட்டும் எடுத்துக்கலாம். நீ உண்மையை சொன்னாலும், நீ என்ன தான் உண்மையை சொன்னாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் ஹெல்ப் யூ. இப்போ வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலாம்? ஈவன் இஃப் யூ ஹர்ட் மீ ஐ வில் நாட் ஹர்ட் யூ. நீ என்னை ஹர்ட் பண்ணாலும் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். இப்போ இஃப் கிளாஸில் இதை பார்க்குறதா இருந்தால் நம்ம என்ன பார்ப்போம்? இஃப் யூ ஹர்ட் மீ ஐ வில் ஹர்ட் யூ. நீ என்னை ஹர்ட் பண்ணால் நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன். இப்போ ஈவன் சேர்றப்போ என்ன ஆகுது? நீ என்னை ஹர்ட் பண்ணாலும் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். அந்த லும்ங்கிற வார்த்தை சேருது. அல்லது ஈவன் இஃப் யூ ஹர்ட் மீ, நீ என்னை ஹர்ட் பண்ணால் கூட நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த தமிழ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். நம்ம இதில் நிறையா சென்டென்சஸ் பேசி பழக போகிறோம். இப்போ ஹர்ட்டுக்கு இன்னொரு மீனிங் நம்ம வெக்காபுலரி சீரீஸில் என்ன பார்த்தோம்? அஃபெண்டுன்னு பார்த்தோமா? அப்போ அதை இந்த இடத்துல நம்ம போட்டு பேச போகிறோம். ஈவன் இஃப் யூ அஃபெண்ட் மீ, நீ என்ன புண்படுத்தினாலும் ஐ வில் நாட் ஹர்ட் யூ, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஈவன் இஃப் யூ டிசீவ் மீ ஐ வில் நாட் கெட் ஆங்க்ரி. டிசீவ்னா நம்ம வெக்காபுலரி சீரீஸில் என்ன பார்த்தோம்? ஏமாத்துறதுன்னு பார்த்தோம். அப்போ இஃப் யூ டிசீவ் மீனா நீ என்னை ஏமாத்தினா கூட, நீ என்னை ஏமாத்தினாலும் நான் கோவப்பட மாட்டேன், நான் உங்ககிட்ட கோச்சிக்க மாட்டேன். ஐ வில் நாட் கெட் ஆங்க்ரி. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு டைம் இருந்தால் நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இஃப் கிளாஸில் பார்த்துருந்தோம். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் மீட் யூ. எனக்கு டைம் இருந்தாலும் நான் உன்னை மீட் பண்ண மாட்டேங்கிறப்போ என்ன வரப்போகுது? ஈவன் ஆட் ஆக போகுது. ஈவன் இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் நாட் மீட் யூ. இப்போது வேறு எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குது? என்னதான் மழை பெஞ்சாலும் நான் படத்துக்கு போவேன். ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் கோ டு த மூவி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஈவன் இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல், நீ என்னதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் யூ கான்ட் வின் த மேட்ச், உன்னால் இந்த மேட்சை வின் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய படத்தில் இந்த மாதிரி சேலஞ்ச் விடுறப்போ, நீ என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும், நீ என்ன தான் இது பண்ணாலும் உன்னால் வின் பண்ண முடியாது, நான் தான் ஜெயிக்க போகிறேன், அந்த மாதிரி டயலாக் சொல்கிறப்போ ஈவன் இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ கான்ட் வின் த மேட்ச். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? ஈவன் இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாம். நீ என்ன தான் நல்லா படித்தாலும், என்னதான் நல்லா படித்தால் கூட யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாம், நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட. இப்போ இந்த இடத்துல cannot போட்டால் என்ன ஆகுது? உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. யூ கான்ட் பாஸ் த எக்ஸாம். ஸோ யூ வில் நாட் பாஸ் த எக்ஸாம்னா நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட.
யூ கான் பாஸ் த எக்ஸாம்னா உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ cannot இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் மீ ஐ வில் லைக் யூ. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன பிடிக்கலனாலும் அல்லது நீ என்ன விரும்பலைனாலும் நான் ஒன்றை விரும்புவேன். ஐ வில் லைக் யூ. இப்போது இந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம சப்ஜெக்டை வேற போட்டால் அது எப்படி வரும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இங்கே he or she வந்துச்சுன்னா இங்கே என்ன வரப்போகுது? doesn't வரப்போகுது. ஈவன் இஃப் he doesn't like me, அவனுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஐ வில் லைக் ஹிம் அல்லது ஐ வில் லைக் ஹர். அடுத்து ஏதோ ஒரு போட்டி நடக்குது. இப்போ நம்ம ஸ்போர்ட்டிவாக நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம அதில் தோத்தாலும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம வந்து சொல்கிறோம், நான் ஜெயிக்கலைனாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஈவன் இஃப் ஐ டோன்ட் வின், ஜெயிக்கவில்லை என்றாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் வரி, கவலைப்பட மாட்டேன். இப்போது ஏதோ ஒரு திருடன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஈவன் இஃப் யூ டோன்ட் டெல் த ட்ரூத், நீ உண்மையை சொல்லலைனாலும் we will find it out, நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் he or she வரப்போ என்னாகும்? ஈவன் இஃப் he doesn't tell the truth, அந்த இடத்துல does not வரும். அவன் உண்மையை சொல்லலைனாலும் we will find it out, நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம வீட்டில் படத்துக்கு போகிறதுக்காக கேட்டுட்ருக்கோம் பெர்மிஷன். பட் வந்து அவங்க கொடுக்கல. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறோம்? அவங்க பெர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் படத்துக்கு போவேன். ஈவன் இஃப் தே டோன்ட் அலோ மீ, அவங்க என்ன அலோ பண்ணலனாலும் ஐ வில் கோ டு த மூவி, நான் படத்துக்கு போவேன். இப்போ நம்ம இந்த ஈவன் இஃபை யூஸ் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக நம்ம பேச போகிறோம். இப்போ இஃப் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? நான் நல்ல மார்க் எடுத்திருந்தா நான் டாக்டராக இருந்திருப்பேன். இஃப் ஐ ஹேட் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் ஐ வுட் ஹவ் பிகம் அ டாக்டர். அல்லது நான் நல்ல மார்க் எடுத்திருந்தா என்னால் டாக்டராக இருந்திருக்க முடியும்னு வர்றப்போ இஃப் ஐ ஹேட் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் ஐ குட் ஹவ் பிகம் அ டாக்டர், டாக்டராக இருந்திருக்க முடியும். இப்போது இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது, நான் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் என்னால் டாக்டராக இருந்திருக்க முடியாது. நான் என்ன தான் நல்லா படிச்சிருந்தா கூட என்னால் டாக்டராக இருந்திருக்க முடியாது. இப்போது தமிழில் நம்மளுக்கு என்ன கீவேர்டு வந்திருக்கு? படிச்சிருந்தாலும் அல்லது படிச்சிருந்தா கூட. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நல்லாவே தெரியும்? ஈவன்னு தெரியும். அப்போ ஈவனை முன்னாடி போட்டு, அதாவது இஃப் முன்னாடி ஈவனை போட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே பேச போகிறோம். ஈவன் இஃப் ஐ ஹேட் ஸ்கோர்டு குட் மார்க்ஸ், நான் நல்ல மார்க் எடுத்திருந்தா கூட, நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ஐ couldn't have become a டாக்டர், என்னால் டாக்டராக இருந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வேறு சிஸ்டமை கொண்டு வந்து என்னோட கனவை காலி பண்ணிட்டாங்க. ஈவன் இஃப் ஐ ஹேட் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ் ஐ couldn't have become a டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஈவன் இஃப் ஐ ஹேட் டோல்ட் இயர்லியர், நான் முன்னவே சொல்லியிருந்தாலும் he wouldn't have done this, அவன் அதை செஞ்சிருந்திருக்க மாட்டான். ஸோ would have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட மீனிங் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். செஞ்சிருந்திருக்க மாட்டான். நான் என்னதான் முன்னவே சொல்லியிருந்தாலும் அவன் செஞ்சிருந்திருக்க மாட்டான். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போகிறேன். நம்ம அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கோம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கோம். அப்போ வந்து அவன் என்கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நான் முன்னவே உங்ககிட்ட கேட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ நான் சொல்கிறேன், நீ என்னதான் முன்னவே என்கிட்ட கேட்டிருந்தாலும் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன்னா என்கிட்டயும் காசு இல்லை, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்? நீ முன்னவே கேட்டிருந்தாள் அப்படின்னு வந்தால் அது இஃப் கிளாஸ்ன்னு நமக்கு தெரியும். இஃப் யூ ஹேட் டோல் மீ அல்லது இஃப் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ இயர்லியர் நமக்கு தெரியும். இப்போ முன்னவே கேட்டிருந்தாலும் அந்த லும் வந்தனால அப்போ இது எப்படி ஆக போகுது? ஈவன் இஃப் யூ ஹேட் ஆஸ்க்டு மீ இயர்லியர், நீ முன்னவே கேட்டிருந்தாலும் ஐ could not have helped you, என்னால் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. இப்போது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறோம், யாரோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்னை இன்வைட் பண்ணால் நான் போவேன். அவங்க இன்வைட் பண்ணுனா நான் போவேன். அடுத்து அவங்க இன்வைட் பண்ணாலும் நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க இன்வைட் பண்ணலனாலும் நான் போவேன். இப்போ இந்த 3 சென்டென்ஸையும் கரெக்டாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அவங்க இன்வைட் பண்ணால்
நான் போவேன். If they invite me, I will go. Next என்ன? அவங்க இன்வைட் பண்ணாலும் நான் போக மாட்டேன். Even if they invite me, I won't go அல்லது I will not go. அடுத்து அவங்க இன்வைட் பண்ணலனாலும் நான் போவேன். Even if they don't invite me, I will go. அவ்வளோதான். இந்த மூணையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு செட் இருக்குது. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ நல்லா படித்தா நீ எக்ஸாமில் பாஸ் ஆவ. அடுத்து நீ நல்லா படித்தாலும் என்னதான் நல்லா படித்தாலும் உன்னால் பாஸ் ஆக முடியாது அல்லது நீ பாஸ் ஆக மாட்ட. ஈவன் இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் என்னதான் நல்லா படித்தாலும் யூ கான்ட் பாஸ் த எக்ஸாம். உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஓன்ட்டு வரப்போ யூ ஓன்ட் பாஸ் த எக்ஸாம். நீ எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்ட. அடுத்து இப்போ நம்ம நல்லா படிக்கிறவங்கள பார்த்து சொல்வோம், உனக்கு என்னப்பா நீ நல்லா படிக்கலனாலும் பாஸ் ஆகிடுவ. என்னதான் நல்லா படிக்கலனாலும் படிக்கவில்லை என்றாலும் யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ எக்ஸாமை பாஸ் பண்ணிடுவ. யூ கேன் பாஸ் த எக்ஸாம். உன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம வொக்காபுலரி சீரீஸில் பார்த்த ஒரு 2 வேர்டை வச்சு இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஈவன் இஃப் யூ betray us, we will not punish you அல்லது we will not get angry. நீ என்னதான் எங்களை காட்டி கொடுத்தாலும் நீ என்னதான் எங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் நாங்கள் உன்னை பனிஷ் பண்ண மாட்டோம் அல்லது நாங்கள் கோவப்பட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம புது வேர்ட்ஸ் கற்றுக்கிறப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ்லேயோ ரூல்லையோ அப்ளை பண்ணி நம்ம பேசுகிறப்போ நம்மளுக்கு நல்லா மறக்காமல் இருக்கும். ஸோ பெட்டர்னா நம்ம என்ன பார்த்தோம்? காட்டி கொடுக்கறது, துரோகம் பண்ணுறதுங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஈவன் இஃப் யூ entreat us, we will not buy chocolates. நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும் நாங்கள் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வர மாட்டோம். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஐ entreat you, ப்ளீஸ் buy me chocolates. இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கெஞ்சி கேட்குறேன், நான் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல ஈவன் இஃப் யூ entreat me, நீ கெஞ்சி கேட்டாலும் கெஞ்சி கேட்டால் கூட வாங்கிட்டு வர மாட்டோம். we will not buy chocolates. ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னன்னைக்கு லெசனை அன்றைக்கே பார்த்து எழுதி வச்சுட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பேசிட்டு வரப்போ நம்மளால் சீக்கிரம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேச முடியும். ஸோ இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் நான் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். நீ எவ்வளோ தான் கெஞ்சி கேட்டாலும் நான் உனக்கு சமைச்சு தர மாட்டேன். ஈவன் இஃப் யூ had asked me. இப்போ இதோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐ வில் லைக் யூ. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் அல்லது நீ என்ன விரும்பலைனாலும் நான் உன்னை விரும்புவேன். எனக்கு உனக்கு பிடிக்குமா? எனக்கு ஒன்றை பிடிக்கும். வாழ்ந்தால் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம். உன்னை இன்றோடு நான் மறப்பேனே